இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். இன்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தில் மிகப்பெரிய டவுட் அப்படின்னு ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வந்திருக்கும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயினோட கடைசி ஹால்விங் வந்து அரௌண்ட் 2140 முடியறதா வந்துருக்குது. இருக்கக்கூடிய 21 மில்லியன் பிட்காயின்ஸுமே அப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து மைன் ஆகப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா என்னதான் வந்து நடக்கும்? மைனிங் ஆப்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுமா? பிட்காயின் நெட்வொர்க்கே ஓவரால் வந்து ஹால்ட் ஆகிடுமா? மைனஸ்க்கு எந்த வகையில் தான் அது வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். இந்த பர்டிகுலர் வீடியோவில் 2140 அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து படிச்சிருந்தேன். அண்ட் என்னோட தாட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா வந்து தெரிவிக்கிறேன். இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மேஜர் பார்த்தா இந்த வீடியோவில் என்ன வந்து இருக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக மார்க்கெட் அப்டேட் தான் வந்து இருக்க போகுது. பிட்காயினாக இருக்கட்டும், எத்தேரியமாக இருக்கட்டும், யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டெக்ஸஸ் அண்ட் ஒரு சில ஈவெண்ட்ஸுமே வந்து இருக்குது. அது எந்த அளவில் வந்து அஃபெக்ட் பண்ணணும், மேஜரான யூஎஸ் பேஸ்ட் ஈவெண்ட்டு, அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஷார்ட்டான அப்டேட் வீடியோ ஆஸ் வெல் நியூஸ் வீடியோ வந்து அமையுது. இந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ வந்து போகலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, என் பேர் அஜித். நீங்கள் பார்க்குறப்ப நல்ல தமிழ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம 21 மில்லியன் பிட்காயின்ஸும் மைன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் வந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் ஷார்ட் டேர்ம் அப்டேட்டாக இருக்கட்டும், ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கான அப்டேட்டாக இருக்கட்டும் வந்து கொடுக்குறேன். வாட் ஹேப்பன்ஸ் when 21 மில்லியன் பிட்காயின்ஸ் ஆர் ஃபுல்லி மைண்ட்? மைனிங் எக்ஸ்பர்ட் முகமது எல் மஸ்ரி, இவர் வந்து ஒரு மைனிங் ஃபார்ம் பெரிய லெவலில் வந்து வச்சுருக்காரு போல். இவரோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காரு. பேசிக்காக அந்த பர்டிகுலர் 2140 அந்த பர்டிகுலர் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, பிட்காயின் லிட்ரலாக வந்து ஒரு $500,000 வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மேபி இருக்கலாம் கைஸ். ஏன் என்னடா $500,000 போகும் அவ்வளோ ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து நம்ம இதை வந்து இன்ஃப்ளேஷன் கூடயும் வந்து ஒப்பிட்டு வந்து பார்க்கணும் இல்லையா? நம்ம முன்னாடி ஒரு 30-40 வருஷமோ, ஏன் 10-20 வருஷம் முன்னாடி நம்மளோட யூஎஸ் டாலருக்கு இருந்த மதிப்பு வந்து இப்போ வந்து இல்லை. அப்போ வந்து ஒரு டாலருக்கு இவ்வளோ பொருள் வந்து வாங்க முடிஞ்சிருந்தா $1 இவ்வளோ தான் வந்து வாங்க முடியும், இன்ஃப்ளேஷன்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது. ஸோ பிட்காயின் வந்து ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ்ட் ஒரு அசட்டாக வந்து இருக்கனால மேபி இது ரொம்பவே வந்து பெரிய லெவலில் இதுக்கு இன்ஃப்ளேஷனே வந்து இல்லை. பிட்காயின் வந்து 21 மில்லியன் தான் வந்து இருக்க முடியும். பட் நம்மளோட யூஎஸ் டாலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐஎன்ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ண அதோட சப்ளை அப்படிங்கிற இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அதனால் மேபி இட் குட் பி வெரி பாசிபிள். ஸோ அதை தான் வந்து சொல்ல வரேன். சரி, இப்போது கதைக்கு வாடா. 21 மில்லியன் பிட்காயின்ஸும் வந்து மைன் ஆகப்பட்டதுன்னா அதுக்கப்புறமா மைனஸ்க்கு எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து ரொம்பவே சஃபஸ்டிகேட்டடான ஒரு நெட்வொர்க்கு. ஸோ அதில் மைனஸ்க்கு இது கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. அதுக்கப்புறமா எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். பிட்காயின் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு டெக்கேட் ஓல்டு நெட்வொர்க் தான். நம்ம ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு பெரிய கிரேட்டர் டைம் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணுறோம் இந்த இடத்துல, நியர்லி ஒரு 100 இயர்ஸ் மேலே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நம்ம நினைக்கிறத விட கிரேட்டர் திங்ஸ் வந்து பாசிபிளாக வந்து இருக்கலாம். பெரிய லெவலில் ஸ்கேலபிலிட்டி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம், மாஸ் அடாப்ஷன் கூட வந்து இருக்கலாம். ஸோ என்ன வேணால் நடந்திருக்கலாம். சரி, டாபிக் விட்டு வெளியே வந்து போவேன்னா, 21 மில்லியன் பிட்காயின்ஸும் மைன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பர் ரிவார்டு வந்து 6.25 பிட்காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக் வந்து இருக்குது. இது வந்து 50 பிட்காயின்ஸ்லேருந்து வந்து ஆரம்பிச்சது. அப்போ ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. அதாவது அப்போது ப்ராஃபிட்டபுளாக இருந்தது மீன்ஸ் நம்ம பிட்காயினில் ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. யூஎஸ் டாலரில் வந்து பார்த்தோம்னா மேபி ரொம்ப இதுவாக இல்லாமல் வந்துருக்கலாம். பட் 50லேருந்து இப்போ 6.25 வந்து நிற்கிது. ஓகேங்களா? அந்த பிட்காயின்ஸ்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ண மைனஸ்லாம் இப்போ பெரிய லெவலில் மில்லியனர்ஸாக ஆப்வியஸாக வந்து ஆயிருப்பாங்க. இது இன்னும் குறைஞ்சி பாதியாக ஆகும். இன்னும் 3.125 வந்து மாறும் நெக்ஸ்ட்டு ஹால்விங்க்கு அப்புறம் வந்து. ஸோ இந்த மாதிரி 2140 வந்து வரைக்கும் வந்து இருக்குது. இப்போ மைனஸ்க்கு வந்து வெறும் இந்த பிளாக் பர் ரிவார்ட் மட்டும் வந்து கிடைக்க போகிறது இல்லை. அவங்க இந்த டிரான்சாக்ஷன் பிட்காயினில் வந்து A to B வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ டிரான்சாக்ஷன் பண்ணுறேன்னா அதில் டிரான்சாக்ஷன் ஃபீயாகவும் வந்து போகும் பார்த்தீங்களா? அதுலேயுமே இந்த மைனஸ்க்கு தான் வந்து போக போகுது. ஸோ அதனால் இதுதான் கைஸ், இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர் தான். இது வந்து
முன்னாடி கொஞ்ச நாளாக எனக்குமே வந்து மேபி இந்த பிளாக் பர் ரிவார்டு இல்லாமல் போயிட்டு வெறும் இந்த டிரான்சாக்ஷன் ஃபீக்கான அந்த பர்டிகுலர் இது மட்டும் மைனஸ்க்கு போச்சுன்னா மைனஸ்க்கு இன்சென்டிவேஷன் ரொம்ப கம்மியாயிருமா, அதுக்கப்புறம் மைனஸ்லாம் நெட்வொர்க் விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பிட்காயின் நெட்வொர்க் வந்து மேபி ரொம்ப காஸ்ட்லியாக வந்துருக்கலாம். ஐ மீன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கூட வந்து இல்லாமல் வந்துருக்கலாம். நிறைய எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரிலாம் வந்து இருக்குது. போக போக மேபி இன்னும் ஈகோ ஃப்ரெண்ட்லி நெட்வொர்க்காக பிட்காயின் வந்து மாறலாம். நிறைய அட்வான்டேஜஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த பர்டிகுலர் பிட்காயின் நெட்வொர்க்கில் வந்து. ஸோ அப்படி இருக்கனால இதில் அவர் அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இப்போ ஜஸ்ட்டு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, $10 நம்ம வந்து சம்பாதிக்கிறோன்னா அதில் நம்ம பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து $4 வந்து நிற்குதுன்னா இந்த ரேஷியோ வந்து பாருங்களேன், மேபி ஒரு $5னா 1:2 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குதா. இதே வந்து கம்மியாகட்டும், ரிவார்டே கம்மியாகட்டும், ஒரு $7 வருது. இந்த சைடு வந்து அந்த எஃபிஷியன்சி வந்து அதிகமாகி $1 தான் அது செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1:7 வருது இல்லையா, அதாவது $1 போட்டு $7 வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த ரேஷியோ அப்படிங்கிறது தான் மெயின். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் போக போக அது இன்னுமே பிட்காயின் நெட்வொர்க் லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கைஸ், ஜஸ்ட் இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சரு. நம்ம இப்போ பிட்காயின் அப்டேட்லாம் வந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ பிட்காயின் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக இல்லை டைம் ஃப்ரேம்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வீக்லியில் பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லைங்க கைஸ். வீக்லியில் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. எத்தேரியம் ரொம்ப இன்னமும் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்குது கைஸ். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்துக்கிட்டோன்னா இன்னும் இந்த பர்டிகுலர் சப்ளை ஏரியாவில் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் எஃப்இஜியே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபில் பண்ண வந்து காணும். ஸோ அதே இடத்துல தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டே வந்திருக்குது. நான் இன்னொன்றுமே வந்து சொல்கிறேன், இது வந்து புல்லிஷ் சினாரியோவாக எந்த சான்சஸ் வந்துருக்கா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து. ஸோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் எஃப்இஜிலேயே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துருக்குது. ஸோ இப்போ லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்லாம் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமே. எப்போவுமே இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் காட்டாமல் இந்த மாதிரி இதோ பார்த்தீங்களா ஒரு கன்சாலிடேஷன் ஆகுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் கீழே கன்சாலிடேஷன் ஆகுனா நிறைய டைம் வந்து ஒரு ஃப்ளோரை நாக் பண்ணாலே ஆப்வியஸாக அது வந்து சப்போர்ட் இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணும்போது ஆப்வியஸாக அது மிகப்பெரிய பிரேக் அவுட்டாக தான் வந்து அமையணும். பட் எனக்கு இந்த பர்டிகுலர் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து பிட்காயின் வந்து பை பண்ணிட்டு வச்சுக்க வந்து கொஞ்சம் இதுவாக தான் வந்து இருக்குது. ஏன் அப்படிங்கிறத வந்து ஃபர்தராக வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் என்ன மாதிரி மோஸ்ட்டாக வந்து நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இப்படி தானே வந்து இருக்குது. ஸோ இங்கே இடத்துல நிறைய கன்சாலிடேஷன் வந்து நடக்குது. அதனால் பெரிய பிரேக் அவுட்டாக தான், இந்த அளவுக்கு இல்லைனாலும் மேபி இந்த ஒரு 26,000 28,000 இதெல்லாம் வந்து மேபி பாசிபிளாக தான் இருந்திருக்கணும். பட் எத்தேரியம் மோஸ்ட் ஆஃப் த மூவ் எத்தேரியமில் வந்து நடந்துருக்குது. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் இண்டெக்ஸஸாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க நிறைய இண்டெக்ஸஸ் ஆல்ரெடி பம்ப் ஆக வேண்டிய அளவுக்கு அதிகமாகவே வந்து பம்ப் ஆயிருச்சு. இந்த ஸ்டாக் இண்டெக்ஸஸாக இருக்கட்டும், இந்த எத்தேரியம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்குனால மேபி பிட்காயின் வந்து வீக்காக இருக்குதோ, ஏன் நம்ம தேவையில்லாமல் ஸ்பாட்டில் வந்து பை பண்ணிவிட்டு ஒரு லாஸை வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நான் இப்போ வரைக்குமே இது பண்ணாமல் இருக்கேன். பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கூட கன்சிடர் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து பாருங்களேன், இது வந்து ஒரு ஸ்விங் ஹை, இது வந்து ஸ்விங்கில் ஓவரால், ஓகேங்களா. இது ஏன் ஸ்விங் ஹையா, இது வந்து ஒரு ஸ்விங் ஃபெயிலியரை கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, இந்த பர்டிகுலர் மூவில் எப்படி ஆக்ட் ஆகிருக்கு, இது அழகாக ஒரு ஃபிப் கூட வந்து ஆக்ட் ஆகிருக்கு. அதுவுமே உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ நான் இங்கேருந்து ஒரு ஃபிப் வந்து எடுத்துப்போம். எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாம், மேலே அப் டு டவுன், டவுன் டு அப் எது வேணால் அந்த எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், 0.5ல் அழகாக டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவான விக்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்விங் ஹையே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் 0.5 ஃபிப்பில் ஆக்ட் ஆகி மேலே வந்திருக்கா. இந்த பர்டிகுலர் ஸ்விங் ஹைலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ண வந்து ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து ஜஸ்ட் ஸ்வீப் தான் வந்து பண்ணியிருக்கு. அதாவது ஃபேட் அவுட் ஆகிருக்குது, கம்ப்ளீட்டான ஒரு பிரேக் அவுட் வந்து இல்லை. 4 டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தனாக வந்து அப்சைடில் வந்து க்ளோஸ் ஆகலை, ஃபேட் அவுட் ஆகி மொத்தமாக வந்து அகைன் வந்து கீழே வந்துருச்சு. சரி, இப்போ என்ன தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல இருக்கட்டும், அதெல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி கைஸ், இன்னைக்கு ஒரு மெயினான ஒரு ஈவெண்ட்டாக வந்து இருக்குது. எப்பவும் போல் வீக்லி எக்ஸ்பைரி ஆப்வியஸாக வந்து வால்டெல்லாம் வந்து இருக்க போகுது ஓவரால் மார்க்கெட் எல்லாம். அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டைமில்
6 PM போல் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அது ஒரு மேஜரான ஒரு ஈவெண்ட்டு. நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இதுவுமே ஒரு மேஜராக வந்து இருக்க போகுது. ஆவரேஜ் ஹார்லி ஏர்னிங்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கனால கண்டிப்பாக என்ன மாதிரி ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, புல்லிஷ் சினாரியோ அண்ட் பியரிஷ் சினாரியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து இந்த இடத்துல உங்களால் கிளியராக வந்து பார்க்க முடியும். இது வந்து மேஜராக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வந்து இருக்குது. சப்போஸ் இது பிரேக் ஆனால் என்ன நடக்க சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போமே. ஸோ இந்த மாதிரி தானே வந்திருக்கு. இதுதான் வந்து மேஜராக ஏரியாவாக வந்து இருந்துட்டு வந்துருக்குது. இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகிட்டே வந்திருக்கு. சப்போஸ் இது பிரேக் ஆச்சுடானா இந்த இடத்துலேருந்து செல் சைட் லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இங்கே ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படி கூட வந்து சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே வந்து நான் வந்து வாட்ச் பண்ணுறேன் கைஸ். பட் அது வரைக்கும் வந்து இல்லைனா கூட நான் வாட்ச் பண்ணக்கூடிய ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்ப்போமே. ஸோ பார்த்தோன்னா மேபி வந்து இந்த பர்டிகுலர் எஃப்இஜிலாம் வந்து ஃபில் பண்ணிச்சுன்னா 21,700 அந்த மாதிரி ஏரியாஸ் தான் நான் வந்து வாட்ச் பண்ணுறது கைஸ். 21,550 வரைக்குமே நான் வந்து பார்க்குறேன். பட் இந்த இடத்துல வந்து ஒரு டம்ப் மாதிரி ஆகிட்டு அது விக்காக வந்து இருந்து இந்த ஏரியாவை வந்து ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா ஸோ ஆப்வியஸாக வந்து இன்னும் அப்சைட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கைஸ். ஸோ ஆல்ரெடி S&P 500 வந்து பார்த்திங்கன்னா 4,150 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்து வந்துருச்சு. இந்த பர்டிகுலர் டாப்பில் இருந்து தான் இந்த அளவுக்கு மேசிவான டம்ப் ஒரு 3,600 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்து டம்ப் அப்படிங்க வந்து இருந்தது. ஸோ அதனால் மேபி ஒரு 4,200 வரைக்கும் வந்து போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆச்சுன்னா இது வந்து ஒரு டெம்பரரியாக இது வந்து ஒரு டாப்பாக வந்து அமையலாம். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்து டவுன் ஆகக்கூட சான்சஸ் வந்து இருக்குது S&P 500 பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் கைஸ். அண்ட் ஆல்சோ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் நான் ஷேர் பண்ண சினாரியோஸ் நான் நினச்சதை விட சீக்கிரமாகவே நல்லா எல்லாமே வந்து பம்ப் ஆகிட்டு வந்து இருந்தது. ஸோ பார்ப்போமே இந்த இடத்துலேருந்து எப்படி வந்து ப்ளே அவுட் ஆகுதுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. பிட்காயின் விட ரொம்பவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்துட்டு வந்துருக்கு கைஸ். இன்னுமே அது வந்து ஒரு $1,800 $2,000 வரைக்கும்லாம் வந்து போயிடும் போல் அந்த அளவில் தான் வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. எத்து பிடிசி பேருமே வந்து பாருங்களேன் டே டைம் ஃப்ரேமில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எஃப்இஜி. ஸோ வீக்லியில் இருக்கக்கூடிய அந்த சப்ளைன்னு கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி வரணும். இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக வந்து இருக்கனால மேபி இன்னும் 0.85 வந்து போயிடும் போல் அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. பட் நம்ம ஓரளவுக்கு பார்த்து வந்து ப்ளே பண்ணோம்ல, எல்லாமே கோரிலேட்டட் மார்க்கெட்ஸ் தானே இது வந்து. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபர் சைடில் பெட்டர் அப்படியே வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து இருந்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் இதுதான் கைஸ். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோட நிஃப்டிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ்லாம் கூட பயங்கரமான பம்ப்லாம் வந்து இருந்துட்டு வந்து ஸ்டாக்ஸில் பம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. அண்ட் நியூஸஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனே அப்டேட்ஸாக இருக்கும். நான் ஏதாவது ட்ரேட்ஸ் எடுத்துனா கூட அது கூட வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போது வஜிரெக்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தேன். அவங்க வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்களாம். அதாவது வஜிரெக்ஸ் டு பினான்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் வந்து இருந்தது பார்த்தீங்களா. அது மூலயமா வஜிரெக்ஸ்லேருந்து பினான்ஸ்க்கு வந்து போன ஃபண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கணக்கே இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 2,800 கோடி வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு வந்துருக்குது. Yeah guys, that's it for the video. மேக்ஸிமம் இன்னும் SPX-லாம் 4,200 பாயிண்ட்ஸ் மேலாம் வந்து பம்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிட்காயின் ஈஸியாகவே வந்து பம்ப் ஆகிடும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் 26-28K. பட் SPX வந்து டம்ப் ஆச்சுன்னா பிட்காயின் வந்து அகைன் மொத்தமாக சொல்லி முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து வரலாம். ஆல்சோ இதுவுமே வந்து சொல்லணும்னு நினச்சேன் இல்லையா. ஸோ நான் இது அந்தளவுக்கு வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரியா இது வந்து எந்த இடத்துல இது இப்படி பண்ணலாமா இல்லை இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா. ஸோ அதனாலே நான் வந்து மோஸ்ட்டாக பார்க்க மாட்டேன். பட் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்த இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தான் இந்த இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் வந்து இருக்குது. மேபி இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகி கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னமும் வந்து இது கண்டினியூஷன் மாதிரி இருக்கும் போல், இந்த டம்போட கண்டினியூஷன் மாதிரி வந்து இருக்கும் போல். ஸோ ஜஸ்ட் உங்ககிட்ட இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எஸ் கைஸ், இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சது. அண்ட் ஆல்சோ பிஎன்பி வந்து பாருங்களேன், பிஎன்பி பிடிசி பேர்லாம் அப்படியே ஸ்டாங்ஸ் கொடுத்து மேலே போயிட்டு வந்துருக்குது. ஆல் டைம் ஹை வந்து பண்ணியிருக்குது பிடிசி பேரில். ஓகேங்களா. கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சி கேட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீ. பாய்.